பழமையான காலங்களில் பரலோகத்தில் ஒரு அற்புதமான அப்சரியாக இருந்த அஞ்சனா தேவி ஒரு சாபத்தின் காரணமாக பூமியில் பிறக்க வேண்டியிருந்தது. தவமிருந்த அஞ்சனையின் வேண்டுகோளால் வாயுதேவர் அவரது கருவில் தேவசக்தியை சூழ்த்தினார். அதனால் ஒரு அதிசயமான குழந்தை பிறந்தது. அவர்தான் அஞ்சனேயர். ஹனுமான் பிறந்தது தெய்வீக சக்தியுடன். சிறு வயதிலேயே அவர் சூரியனை ஒரு பழமாக நினைத்து அதை உண்பதற்காக ஆகாயத்தை நோக்கி பாய்ந்தார். இந்த செயலில் திகைத்த இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை ஏவி அவரை கீழே வீழ்த்தினார். இதனால் வாயு பகவான் கோபித்து தன் கடமையை நிறுத்தினார். உலகத்தில் காற்று நடக்கவில்லை. எல்லா தேவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டனர். ஹனுமானுக்கு பல அனுகிரகங்கள் கொடுத்தனர். அற்புதமான வலிமை, ஞானம், சாவுக்கு அப்பாற்பட்ட நிலை. ஆனால் ஒரு சாபம் காரணமாக அவர் தனது சக்திகளை மறந்துவிட்டார். வயதுக்கு வந்த ஹனுமான் அனைத்து வேதங்களையும் கற்றார். யுத்த கலைகளில் தேர்ச்சி பெற்றார். அவர் பின்னர் சுக்ரீவன் அரசின் பிரதான உதவியாளராக இருந்தார். அப்போது வந்தார் இராமர், விஷ்ணுவின் 7வது அவதாரம். சீதாதேவி இராமரின் மனைவி, ராவணனால் கடத்தப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். இராமரும் இலக்கணனும் தேடிக்கொண்டு வந்தனர். அவர்கள் ஹனுமானை சந்தித்த தருணம், ஹனுமான் தனது இறைவனை கண்ட தருணம். அவர் உடனே பணிந்து வணங்கி இராம பக்தராக ஆகினார். சீதையை தேடும் பயணத்தில் ஹனுமான் ஒரு மலை மேல் நின்று இராமனின் நாமத்தை உச்சரித்து பெரிதாக வளர்ந்து அவலியமான கடலை தாண்டி இலங்கைக்கு தானாக பாய்ந்தார். அசோகவனத்தில் சிதைப்பு நிலையில் இருந்த சீதையை கண்டார். இராமரின் மோதிரத்தை கொடுத்தார். ஆதரவையும் நம்பிக்கையையும் வழங்கினார். ராவணனிடம் போய் எச்சரிக்கை சொன்னபோது அவனை பிடித்து வாளை எரித்தனர். ஆனால் ஹனுமான் அதையே கொண்டு இலங்கையை எரித்தார். அவனது வீரத்தின் சாட்சியமாக சஞ்சீவனி மலையெடுத்த வீரர் பின்னர் இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தில் இலக்கணன் மயக்கமடைந்தார். அவரை காப்பாற்ற ஒரு சஞ்சீவனி மூலிகை தேவைப்பட்டது. அது மட்டும் ஹிமாலயத்தில் இருந்தது. ஹனுமான் அந்த மலைக்கு பறந்தார். மூலிகையை கண்டுபிடிக்க முடியாமல் போனதால் முழு மலைக்கையை தூக்கி கொண்டு வந்தார். இலக்கணன் மீண்டு எழுந்தார். போரில் வெற்றி பெற்ற இராமர் ஹனுமானுக்கு ஆசிகளை வழங்க முனைந்தார். ஆனால் ஹனுமான் கேட்ட ஒரே ஆசி, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எனது உயிர் முழுவதும் உங்களுடைய நாமத்தை ஜபிக்கச் செய்யுங்கள், உங்களை என்றும் சேவிக்கட்டும். இராமர் ஆசி கொடுத்தார், சிரஞ்சீவி ஆகச் செய்தார். இப்போது கூட எங்கு இராம நாமம் உள்ளதோ அங்கே ஹனுமான் இருக்கிறார். இன்றைய தினம் இன்று இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக தமிழகத்தில் ஹனுமான் பகவான் வீரமும் பக்தியும் பாதுகாப்பும் வழங்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறார்.